Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கடந்த 3 மாத காலப்பகுதிக்குள் தீ வைக்கப்பட்ட சம்பவங்கள் காரணமாக 770 ஹெக்டேருக்கும் அதிகமான பிரதேசங்களில் உள்ள வனங்கள் அழிந்துள்ளன. பிபில நகருக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் தீ ஏற்பட்டது. இதன் காரணமாக பிபில நகரத்திற்கு அருகிலுள்ள 25 மின்கம்பங்கள் சேதமாகியுள்ளன. மொனராகல கிரிவிஜயபுர மலையில் இன்று தீ ஏற்பட்டது. இந்த தீயினால் 50 ஏக்கர் வனப்பகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஹபரண இனாமலுவ வனத்தில் ஏற்பட்ட தீயினால் 40 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசம் அழிந்துள்ளது. நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீயை இரவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மொனராகலை தபகொல்ல கித்துலாகல வனத்தில் நேற்று ஏற்பட்ட தீயினால் 100 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசம் தீயினால் நாசமாகியுள்ளது. தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வன பாதுகாப்பு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் கடந்த 3 மாதத்திற்குள் தீ வைப்பு காரணமாக மொனராகலை மாவட்டத்தில் கூடுதலான வனப்பகுதிகள் அழிந்து போயுள்ளன. 251 ஹெக்டேர் வனப்பகுதி தீயினால் இந்த மாவட்டத்தில் அழிந்து போயுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் 150 ஹெக்டேரும், பதுளை மாவட்டத்தில் 116.05 ஹெக்டேரும் தீயினால் நாசமாகியுள்ளன. இரண்டு வார காலத்திற்குள் 30 தீ வைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த வாரத்தில் ஒரு நாளில் 22 சம்பவங்கள் பதிவாகின. மனிதர்களின் செயற்பாடுகளை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. பலரின் தேவைகளுக்காக விலங்குகளை வேட்டையாடுவதற்கு மரங்களை தீ வைக்கின்றனர். வனங்களை தீ வைப்பார்களாயின் இதற்கு வன பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் தொடர்பு பட்டிருக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் தலைமை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கண்காணிப்பில் வனங்களில் நடவடிக்கை எடுக்கின்றோம். எந்த ஒரு நபரேனும் அனுமதியின்றி தீயை காட்டு பகுதிக்குள் கொண்டு சென்றாலோ அல்லது அவ்வாறானதொரு நடவடிக்கைக்கு முற்பட்டாலோ பிடியாணையின்றி கைது செய்ய முடியும். இதன் அடிப்படையில் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். தமக்குரிய வனப்பகுதியை பாதுகாப்பதற்கான மனித வளம் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு இல்லை. ஆகவே சில தரப்புகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி பொறிமுறையை அமைக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அவ்வாறான திட்டம் இன்றும் அமைக்கப்படவில்லை. வன பாதுகாப்பு திணைக்களமே வனங்களை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளன. யாராவது வனப்பகுதிக்கு செல்வார்களாயின் அவர்களை கைது செய்ய வேண்டியது திணைக்களத்தின் செயற்பாடாகும். தேவைப்படின் போலீசாரின் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் யாராவது இதனை போலீசார் மீது சுமத்திவிட்டு ஒதுங்கிக் கொள்ள நினைத்தால் அதற்கு நாங்கள் தயாரில்லை.